வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்காகவே சில குறிப்புகள் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம கையில இன்னைக்கு இருக்கிறது யோஸ்டைன் கார்ட்டர் எழுதின சோஃபியின் உலகம் தத்துவத்தின் வரலாறு பத்தின ஒரு புதினம் புத்தகத்தோட 2ஆம் அத்தியாயம். இதுல மனித சிந்தனை எப்படி மாறுச்சுங்கிறத பார்க்க போறோம். அதாவது அந்த புராண கால உலக பார்வையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பகுத்தறிவு அனுபவம்னு எப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு. சரி, உள்ள போலாமா? கண்டிப்பா. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மாற்றம் அது. முதல்ல தத்துவம்னா என்ன, அது எப்படி உருவாச்சு? சுமார் கிமு 600ல கிரீக்ல இது ஒரு புதுசா யோசிக்கிற முறையா வந்துச்சு. ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா, உலகம் எப்படி உருவாச்சு, இல்ல ஏன் இடி இடிக்குதுன்னு அவங்க மதத்திலையும் குறிப்பா புராண கதைகள்லயும் தான் பதில் தேடினாங்க. இந்த புராண கதைகள் அது எப்படிப்பட்டது? ம் புராணங்கிறது அசாசா கடவுள்களை பத்தின கதைதான். வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, இயற்கை நிகழ்வுகள் ஏன் நடக்குதுன்னு விளக்க முயற்சி பண்ணும். இந்த புத்தகம் சொல்ற மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷமா உலகம் பூரா இந்த மாதிரி விளக்கங்கள் தான் இருந்துச்சு. அப்போ கிரேக்க தத்துவவாதிகள் என்ன பண்ணாங்க? அவங்க தான் ஒரு நிமிஷம், இந்த கதைகள்லாம் சரிதான், ஆனா இது போதுமா, இது உண்மையாவே நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் அந்த பெரிய திருப்புமுனை. சரி, அவங்க எப்படி வித்தியாசமா யோசிச்சாங்கன்னு புரியணும்னா முதல்ல இந்த புராண உலக பார்வை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் இல்லையா? ஆமா, இங்க நம்ம கிட்ட நார்ஸ் புராணங்கள்ல இருந்து சில உதாரணங்கள் இருக்கு. தோர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த சுத்தியலோட. ஓ, மார்வல் படம் பார்த்திருக்கேன். தோர் சுத்தியல். அதே தோர் தான். ஆனா இது நார்வேல கிறிஸ்தவம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த உண்மையான நம்பிக்கை. தோர் 2 ஆடு இழுக்கிற ரதத்துல வானத்துல போவாருன்னு நம்பினாங்க. அப்படியா? ஆமா, அவர் அந்த பெரிய சுத்தியலை வீசும்போதுதான் இடியும் மின்னலும் வருதுன்னு அவங்க விளக்கம். நார்வேஜியன் மொழியில இடிக்கு சொல் தோர்தான், தோரோட கர்ஜனைன்னு அர்த்தம். அட, ஸ்வீடிஷ்ல கூட ஆஸ்கான் இருக்கு. அதுவும் கடவுளோட பயணம் சம்பந்தப்பட்டதா? கரெக்ட். அது பழைய வழக்குல ஆசகா, அதுவும் கடவுளோட வான பயணம்னு தான் அர்த்தம். இது வெறும் கதை இல்ல, இது அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதி. இடியோட மழையும் வருமே, அப்போ விவசாயத்துக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லையா? நிச்சயமா. வைக்கிங் விவசாயிகளுக்கு மழைதான் உயிர். அதனால தோர வளத்தோட கடவுளாவும் பார்த்தாங்க. மழை ஏன் பெய்யுது, தோர் சுத்தியல வீசுறாரு, அவ்வளவுதான் விளக்கம். ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. தோரோட வேலை இதோட முடிஞ்சுதா? அவங்க தான் உலகத்தை அழிக்க முயற்சி பண்றவங்க. அவங்கள குழப்பத்தோட சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது நன்மைக்கும் தீமைக்கும் நடுவுல ஒரு போராட்டம் மாதிரி. அதேதான், ஒரு சமநிலை. இந்த சமநிலைய குலைக்கிறதுக்கு அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வளத்தோட தெய்வமான ஃப்ரேயாவை கடத்த பாப்பாங்க. அவங்கள கடத்தினா என்ன ஆகும்? பயிர் விளையாது, பெண்கள் குழந்தை பெத்துக்க மாட்டாங்க, மொத்தத்துல உலகம் அழிஞ்சு போயிடும். இது ஒரு பெரிய பயம் அவங்களுக்கு. இதுல தோரோட பங்கு என்ன? தோர் தான் இந்த அரக்கர்களோட சண்டை போடுற முக்கிய ஆளு. அவரோட சுத்தியல் மழைக்கு மட்டும் இல்ல, அந்த தீய சக்திகளுக்கு எதிராக ஒரு ஆயுதமாவும் இருந்துச்சா? கரெக்ட். அது பூமராங் மாதிரி திரும்பி அவர்கிட்டயே வந்துடும் வேற. இதுதான் அவங்க இயற்கை சமநிலை நன்மை தீமை போராட்டத்துக்கு சொன்ன விளக்கம். இந்த மாதிரி விளக்கங்களை தான் தத்துவவாதிகள் அப்புறம் கேள்வி கேட்டாங்க. இது வெறும் விளக்கங்களோட நின்னுடுச்சா, இல்ல மக்கள் வேற ஏதாவது பண்ணாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. வறட்சி நோய் வந்தா கடவுள் பார்த்துப்பாருன்னு இருக்க மாட்டாங்க. மத சடங்குகள் மூலமா அந்த தீய சக்திகளை எதிர்த்து போராண்டாங்க. என்ன முடிச்ச சடங்குகள்? நார்ஸ் காலத்துல பழி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஒரு கடவுளுக்கு பழி கொடுத்தா அந்த கடவுளோட சக்தி அதிகமாவும் நம்பிக்கை. எதுக்கு கடவுளுக்கு சக்தி ஏத்தணும்? அப்பதான் அவங்க அந்த அரக்கர்களை ஜெயிக்க முடியும்னு நினைச்சாங்க. தோருக்கு ஆடு பழி கொடுப்பாங்க, ஓடனுக்கு சில சமயம் மனித பழி கூட நடந்திருக்கு. மனித பழியா? ஆமா, அந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்கு. இந்த மாதிரி புராண கதைக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஓ நிச்சயமா. த்ரிம்மின் பாடல்னு ஒரு கதை இருக்கு. தோர் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறாரு. சுத்தியல காணோமா? அதேதான், சுத்தியல காணோம். ஒரே கோவம். லோகியோட உதவி கேட்டு பறக்கிறதுக்கு ஃப்ரேயாவோட இறக்கைய வாங்கிட்டு அரக்கர்கள் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க என்ன நடக்குது? அங்க அரக்கர்களோட ராஜா த்ரிம் சொல்றான், சுத்தியல் என்கிட்ட தான் இருக்கு, பூமிக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்கேன், ஃப்ரேயாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா திரும்ப தரேன். ஐயோ, இது பெரிய சிக்கலாச்சே. ஆமா, கடவுள்களுக்கே பெரிய நெருக்கடி. சுத்தியல் போனா உலகங்காலி, ஃப்ரேயாவை கொடுத்தாலும் எல்லாம் அழிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணாங்க? லோகி திரும்பி ஃப்ரேயா கிட்ட சொல்றாரு. அவங்க கோபத்துல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹேம்டால்னு ஒரு கடவுள் ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன ஐடியா? தோரே மணப்பெண் மாதிரி வேஷம் போடட்டும்னு. என்னது? தோர் மணப்பெண் வேஷத்துலயா?
ஆமா, மகளி தோர் ஒத்துக்கல. அப்புறம் சுத்தியல மீட்க வேற வழி இல்லைன்னு சரின்னு சொல்றாரு. தோர் மணப்பெண்ணாவும் லோகி துணை பெண்ணாவும் அரக்கர்களோட இடத்துக்கு போறாங்க. எப்படி சொல்றது, ஒரு அண்டர்கவர் ஆபரேஷன் மாதிரி. ஆஹா, அங்க போய் என்னாச்சு? கல்யாண விருந்துல மணப்பெண் வேஷத்துல இருக்கிற தோர் ஒரு முழு காளையையும் 8 சால்மன் மீனையும் சாப்பிட்டு 3 பீப்பாய் பீர குடிச்சிடுறாரு. அடேங்கப்பா. த்ரிம் ஆச்சரியமாயிடுறான். லோகி சமாளிக்கிறாரு, ஃப்ரேயா உங்கள பார்க்க வர்ற ஆசையில ஒரு வாரமா சாப்பிடல அப்படின்னு. அப்புறம் த்ரிம் முத்தமிட வரும்போது தோரோட கண்ணை பார்த்து பயந்துடுறான். அப்பவும் லோகி கல்யாண ஆசையில ஒரு வாரமா தூங்கலன்னு சொல்லி மழுப்புறாரு. ரொம்ப தந்திரமான ஆளு போல இந்த லோகி. அப்படிதான். கடைசியா த்ரிம் சுத்தியல கொண்டு வந்து மணப்பெண் மடியில வைக்க சொல்றான், கல்யாண சடங்குக்காக. சுத்தியல் கைக்கு வந்ததும் அவ்வளோதான். தோர் சிரிக்கிறாரு. முதல்ல த்ரிம்மையும் அப்புறம் அங்கிருந்த எல்லா அரக்கர்களையும் காலி பண்ணிடுறாரு. சுத்தியல் மீட்பு படலம் முடிஞ்சுது. தீய சக்திகள் தோத்துடுச்சு. வாவ், சூப்பர் கதை. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? இது வெறும் பொழுதுபோக்கில்ல, இதுவும் ஒரு விளக்கம்தான். ஒருவேளை வறட்சி காலத்துல மக்கள் தோரோட சுத்தியல அரக்கர்கள் திருடிட்டாங்களோன்னு யோசிச்சிருக்கலாம். ஓ, அப்படி இருக்கலாம். இல்லன்னா இது பருவகால மாற்றத்துக்கான விளக்கமா கூட இருக்கலாம். குளிர்காலத்துல இயற்கை செத்து போகுது இல்லையா, ஏன் தோரோட சுத்தியல் அரக்கர்கிட்ட இருக்கு. வசந்த காலத்துல அவர் அதை மீட்டு வர்றாரு, இயற்கை திரும்ப உயிர் பெறுது. இப்படி புரியாத விஷயங்களுக்கு ஒரு காரணம் சொல்ற முயற்சி. சில சமயம் இத நாடகமா கூட நடிப்பாங்களா? நடக்கலாம். ஒரு சடங்கு மாதிரி. வறட்சி போகணும்னா ஊர்ல ஒருத்தர் மணப்பெண் வேஷம் போட்டு சுத்தியல மீட்கிற மாதிரி நாடகம் போடலாம். இயற்கையை கொஞ்சம் வேகப்படுத்த முயற்சி பண்றாங்க. இது நார்ஸ் புராணங்கள்ல ஒண்ணுதான். ஆனா இது மாதிரி உலகம் முழுக்க நிறைய இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா. தத்துவவாதிகள் வர்றதுக்கு முன்னாடி எல்லா கலாச்சாரத்திலயும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான புராணங்கள். கிரேக்கத்திலயும் அப்படிதான். ஜியோஸ், அப்பலோ, ஹெரா, அதீனா, அவங்களோட கதைகள் தான் பல நூற்றாண்டுகளா விளக்கங்களா இருந்துச்சு. ஆனா கிமு 700 வாக்குல ஏதோ மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னீங்களே. ஆமா, ஹோமர், ஹெசியோட் மாதிரி ஆட்கள் வந்து இந்த கிரேக்க புராணங்களை எழுதி வச்சுட்டாங்க. அதனால என்னாச்சு? எழுதுனதுக்கு அப்புறம் அத பத்தி பேச முடியுது, விவாதிக்க முடியுது, விமர்சனம் பண்ண முடியுது. அதுக்கு முன்னாடி வாய் வழியா கதை மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு பெரிய படி. அப்போதான் தத்துவவாதிகள் இதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்களா? டைரக்ட். ஆரம்பகால கிரேக்க தத்துவவாதிகள் குறிப்பா ஹோமரோட கடவுள்களை விமர்சனம் செஞ்சாங்க. கடவுள்கள் ஏன் நம்மள மாதிரியே சுயநலமா தந்திரமா இருக்காங்கன்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி யாரும் கேட்கலையா? இல்ல, முதல் முறையா புராணங்கள்லாம் மனுஷனோட கற்பனை தான்ப்பா, அது உண்மை இல்ல அப்படிங்கிற குரல் வெளிப்படையா கேட்க ஆரம்பிச்சது. இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை அந்த காலத்துக்கு. இதுக்கு உதாரணம் யாராவது இருக்காங்களா? ஜெனோஃபேன்ஸ்னு ஒருத்தர் கிமு 570 வாக்குல அவர் சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லுங்க. அவர் சொன்னாரு, மனுஷங்க கடவுளை அவங்க உருவத்துல தான் உருவாக்குறாங்க. எத்தியோப்பியர்கள் அவங்க கடவுள் கருப்பா தட்டை மூக்கோட இருக்காருன்னு சொல்றாங்க. திரேஷியர்கள் நீலக்கண்ணு பொன்னிற முடியோட இருக்காருன்னு சொல்றாங்க. ஆமா. அவர் இன்னும் சொல்றாரு, ஒருவேளை மாடுகளுக்கோ குதிரைகளுக்கோ சிங்கங்களுக்கோ வரைய தெரிஞ்சா அதுங்களும் கடவுளை மாடு மாதிரி குதிரை மாதிரி சிங்க மாதிரி தான் வரையும். வாவ், செம்ம பாயிண்ட் இல்ல? நாம நம்மள மாதிரி தான் கடவுளையும் கற்பனை பண்றோம். அதேதான். எவ்ளோ ஆழமான பார்வை பாருங்க. இதே சமயத்துல கிரீக்க சமூகத்திலயும் மாற்றங்கள் நடந்ததா? ஆமா, நிறைய நகர அரசுகள் உருவாச்சு. அங்க அடிமைகள் எல்லா வேலைகளையும் செஞ்சதால குடிமக்களுக்கு அரசியல், கலாச்சாரம் பத்தி யோசிக்க நேரம் கிடைச்சது. அந்த சூழல் உதவியா இருந்துச்சா? நிச்சயமா. அந்த நகர வாழ்க்கை சூழல்ல மக்கள் புதுசா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தனி மனுஷன் கூட பழைய புராணத்தை மட்டும் நம்பாம தானாவே தத்துவ ரீதியான கேள்விகளை கேட்கலாங்கிற நிலைமை வந்துச்சு. இதுதான் அந்த மாற்றம். புராண சிந்தனை முறையிலிருந்து அனுபவம், பகுத்தறிவு அடிப்படையிலான முறைக்கு மாறினது. ஆமா, இந்த ஆரம்பகால கிரேக்க தத்துவவாதிகளோட முக்கிய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இயற்கை நிகழ்வுகளுக்கு இயற்கைக்கு மீறின விளக்கத்தை சொல்லாம இயற்கையான காரணங்களை கண்டுபிடிக்கணும். இடி இடிச்சா தோரில்ல, அதுக்கு வேற காரணம் இருக்குன்னு தேடுனாங்க. இந்த மாற்றத்தை சோஃபியின் உலகம் புத்தகம் எப்படி காட்டுது? அதுல வர்ற சோஃபிங்கிற பொண்ணு அவளே யோசிச்சு பாக்குறா. தனக்கு அறிவியல் எதுவும் தெரியாம வளர்ந்திருந்தா வசந்த காலம் வர்றதை எப்படி உணர்ந்திருப்பான்னு கற்பனை பண்றா. என்ன கற்பனை பண்றா? அவ ஒரு கதை சொல்றா. முரியாட்டுங்கிற கெட்ட அரக்கன் இளவரசி சிகிட்டாவ சிறை பிடிச்சதால குளிர்காலம் வந்துச்சான். பிரவாடோங்கிற இளவரசன் அவளை காப்பாத்துனதும் அவ சந்தோஷத்துல ஆடி பாடினாளாம். அப்புறம் அவ பாடினதை கேட்டு
பனி உருகிடுச்சான், சூரியன் காய வச்சதான், பறவைகள் கூட சேர்ந்து பாடுச்சான், அவளோட முடி தரையில விழுந்து லிலி பூவா மாறுச்சான். இப்படி ஒரு அழகான கற்பனை. இது மூலமா அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்? மனுஷங்களுக்கு எப்பவுமே சுத்தி நடக்கிறத விளக்க ஒரு தேவை இருக்கு. அறிவியல் இல்லாத காலத்துல இந்த மாதிரி கதைகள் தான் அந்த வேலைய செஞ்சுதுன்னா உணர்றான். நமக்கும் புராணங்களுக்கும் உள்ள தொடர்பு புரியுது. இதுக்கப்புறம் அவனுக்கு இல்ல கேள்விகள் வருமே. ஆமா, 3 முக்கியமான தத்துவ கேள்விகள். 1, எல்லா பொருளுக்கும் அடிப்படையா ஒரு பொருள் பேசிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கா? 2, தண்ணி வைனா மாற முடியுமா? 3, மண்ணும் தண்ணியும் சேர்ந்து எப்படி ஒரு உயிருள்ள தவளையா மாறுது? இந்த கேள்விகளை பத்தி அவ என்ன யோசிக்கிறா? அவ யோசிக்கிறா, ஒரே ஒரு அடிப்படை பொருள் எப்படி திடீர்னு பூவா யானையா மாறும்? தண்ணி வைனா மாறினா அது அதிசயம், இயற்கையா நடக்காதே. வெள்ளரிக்காயில 95% தண்ணி தான், ஆனா அது வேற தண்ணி இல்லையே, வேற ஏதோ இருக்குல்ல. அந்த தவளை கேள்விக்கு தவளை மண்ணோ நீரும் சேர்ந்ததுதான், ஆனா மண்ணுலயே பல பொருள் இருக்கு. நேரடியா மண்ணுல இருந்து தவளை வராது. முட்டை, தலப்பரட்டைன்னு மாறி மாறி வருது. அப்போ இந்த மாற்றங்கள் எப்படி நடக்குது? எது எல்லாத்துக்கும் மூலம்? இதுதான் அடிப்படை கேள்வி. இதுக்கப்புறம் வர்ற கடிதத்துல தத்துவவாதி என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, ஒவ்வொரு தத்துவவாதிக்கும் ஒரு திட்டம் இருக்கும். அதாவது அவங்க குறிப்பா எந்த கேள்விக்கு பதில் தேடினாங்கன்னு நாம பார்க்கணும். வேற என்ன சொல்றாரு? அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. தத்துவ வரலாறு பெரும்பாலும் ஆண்களோட பார்வையா தான் எழுதப்பட்டிருக்கு. பெண்களோட பங்களிப்பு இப்போதான் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வருதுன்னு சொல்றாரு. இதுவும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, நாம திரும்பவும் அந்த ஆரம்ப கால தத்துவவாதிகள் கிட்ட போலாம். அவங்கள இயற்கை தத்துவவாதிகள்னு சொல்றோம். ஏன்? ஏன்னா அவங்க முக்கியமா இயற்கை உலகத்தையும் அது எப்படி இயங்குதுங்கிறதையும் தான் ஆராய்ஞ்சாங்க. கடவுள்கள் புராணங்கள் பத்தி இல்ல, நேரடியா இயற்கையை பார்த்தாங்க. அவங்க அடிப்படையான கேள்வி என்னவா இருந்துச்சு? எதுவுமே இல்லாததிலிருந்து ஒண்ணு எப்படி வர முடியும்? இத கிரேக்கர்கள் நம்பல. ஏதோ ஒண்ணு எப்போதுமே இருந்திருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா தண்ணி எப்படி மீமா மாறுது? உசுரே இல்லாத மண் எப்படி செடியா பூவா மாறுது? குழந்தை எப்படி உருவாகுது? இந்த மாற்றங்கள் அவங்கள ரொம்ப யோசிக்க வச்சது. ஆமா, சுத்தி பார்த்தா எல்லாமே மாறிட்டே இருக்கு. கரெக்ட். இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி மாறாத ஏதோ ஒன்னு இருக்கணும். ஒரு அடிப்படை பொருள், பேசிக் சப்ஸ்டன்ஸ். அது என்ன? இதுதான் அவங்களோட பெரிய தேடல். அவங்களோட நோக்கம் அப்போ இயற்கையோட விதிகளை கண்டுபிடிக்கிறது. நிச்சயமா. புராணங்களை நம்பாம நம்ம கண்ணால பாக்குறத வச்சு யோசிச்சு இயற்கைய புரிஞ்சுக்கணும். இடிக்கு தோர் காரணம்னு சொல்றதுக்கும் இதுக்கு இயற்கையான காரணம் என்னன்னு கேக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. இதுதான் விஞ்ஞான சிந்தனைக்கான முதல் படி மாதிரி. சரியா சொன்னீங்க, முதல் படி. ஆனா துரதிர்ஷ்டவசமா இவங்களோட எழுத்துக்கள் நமக்கு முழுசா கிடைக்கல. சின்ன சின்ன துண்டுகள் தான் இருக்கு. அப்போ இவங்கள பத்தி நமக்கு எப்படி தெரியும்? பெரும்பாலும் இவங்களுக்கு அப்புறம் சுமார் 200 வருஷம் கழிச்சு வாழ்ந்த அரிஸ்டாட்டில் எழுதின குறிப்புகள் மூலமா தான் தெரியும். அதனால அவங்க சொன்ன கரெக்டான பதில் என்னங்கறத விட அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, எப்படி பதில் தேட ஆரம்பிச்சாங்கங்கிறது தான் முக்கியம். எக்ஸாக்ட்லி. அவங்களோட திட்டம், அந்த அடிப்படை பொருள் என்ன, இயற்கை மாற்றங்கள் எப்படி நடக்குது, இதுதான் மையமா இருந்துச்சு. இதுல முதல் தத்துவவாதின்னு யார சொல்லுவாங்க? தேல்ஸ். அவர் மிலேட்டஸ்ங்கிற கிரேக்க நகரத்தை சேர்ந்தவர். நிறைய பயணம் செஞ்சிருக்காரு, எஜிப்டுக்கெல்லாம் போயிருக்கார். அவர் என்ன பொண்ணார்னு சொல்றாங்க? பிரமிடோட உயரத்தை அதோட நிழல வச்சு கணக்கு போட்டாராம். அப்புறம் கிமு 585ல ஒரு சூரிய கிரகணம் வரும்னு முன்கூட்டியே கணிச்சாராம். அட, கணிதம் வானியல்ல ஆர்வம் இருந்திருக்கு. ஆமா. அவர் என்ன நினைச்சார்னா, எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம் நீர்தான். ஏன் தண்ணில நினைச்சாரு? ஒருவேளை எல்லா உயிரும் தண்ணில இருந்து தான் வருது, செத்தா தண்ணிக்குள்ள தான் போகுதுன்னு